வரும் 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் திருச்சியில் கவனிப்பாரின்றி கிடக்கும் மொழிப்போர் தியாகிகளின் சமாதிகள் தமிழ் ஆர்வலர்களை ஆதங்கத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை கைவிட வலியுறுத்தி கடந்த 1964 நடைபெற்ற போராட்டங்களில் கீழப்பழுவூர் சின்னசாமி, விராலிமலை சண்முகம் உள்ளிட்டோர் உயிரிழந்தனர். இந்த இருவரின் சமாதிகள் திருச்சி தென்னூரில் உய்யக்கொண்டான் ஆற்றங்கரையில் இருக்கின்றன. ஹிந்தி திணிப்பை மத்திய அரசு கைவிடச் செய்த இந்த போராட்டங்கள் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் நிரந்தரமாக காலூன்ற செய்யும் வகையில் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது. வரும் 25ஆம் தேதி திருச்சியில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட உள்ள நிலையில் அவர்களின் சமாதிகள் குப்பை கூளங்களாக இருப்பதாக தமிழ் ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த சமாதிகள் இன்னும் அந்த கல்லறைகள் கவனிப்பாரற்று கேட்பாரற்று குப்பை மேடுகளுக்கு இடையிலும் பொது கழிப்பிடத்திற்கும் பக்கத்துல தான் இருக்கு. அதிமுக அரசு சொல்லியிருக்கிறாங்க, போன தேர்தல் அறிக்கையில கீழப்பழுவூர் சின்னசாமிக்கு நாங்க சிலை அமைப்போம், மொழிப்போர் ஈகளுக்கு மணிமண்டபம் கட்டுவோம்ங்கிற தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க. அறிக்கைகள் இன்ன வரைக்கும் வெறும் அறிக்கையா தான் இருக்கு.